ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த இடிதாங்கி ஒரு முடிவு எடுத்து விட்டால் அந்த முடிவை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். என் பலவீனங்களை அறிந்து நினைத்த போதெல்லாம் கிச்சு கிச்சு தாம்பாலம் ஆடி பொழுதை போக்கலாம் வா என்று மாற்றுக் கட்சியினர் வலைவீசி அழைக்கிறார். சட்டையில் எல்லா பட்டன்களும் போட்டு இருப்பதாலேயே இந்த இடிதாங்கியை அப்பாவி என்று நினைக்க வேண்டாம் என்று எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் அதிரடி அரசியல் வித்தைகளை முழுமையாக கற்றவன் இந்த இடிதாங்கி. எனது சிறுமூளை வன்முறையின் வாசத்தை தேடி அலையும் போதெல்லாம் என் பெருமூளை சாம்பார் வாசத்தை காட்டி என்னை சமரசப்படுத்தி அரசியலில் ஒரு கட்டி சட்னியை போல கட்டுப்பாடோடும் லட்சியத்தில் இட்லிக்கு ஏற்ற எள்ளு பொடியாகவும் இருப்பதால் தான் இப்போதும் எப்போதும் மானம் மிகுந்து காணப்படுகிறான் இந்த இடிதாங்கி. ஆக எதை பேசினாலும் ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டான். சோத்துக்கு உப்பு இல்லை, சுரக்காய்க்கு புளி இல்லை என்று தாரத்திடம் பேசும்போதே ஆதாரத்துடன் பேசி பழக்கப்பட்டவன் இவன். அவியலுக்கே ஆதாரம் தேடுபவன் அரசியலில் ஆதாரம் இல்லாமல் பேசுவானா? அப்படி இருந்தும் மானங்கெட்ட வார்த்தைகளை கேட்கிறார்கள் என்றால் ஜனநாயகத்துக்கு கிச்சனில் கிஞ்சித்தும் இடமில்லையா என்று கேட்க தோன்றுகிறது. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி அடுப்பில் கிடக்கும் தீக்கட்டையை எடுத்து இடிதாங்கியின் தேக்கு மரத்தால் செய்த இந்த தேகக்கட்டையில் சூடு வைத்தால் கூட அது ஆறிவிடும். ஆனால் மானம் கெட்டு விட்டதாக வாயினால் சுட்டால் ஓட்டை வடை கூட ஓவென அழத்தான் செய்யும். பள்ளி காலங்களில் எத்தனை பெஞ்சின் மேல் ஏற்றிவிட்டு மாணவ மாணவிகள் மத்தியில் எனது அருமை வாத்தியார் பெருமக்கள் என் மானத்தை வாங்கி இருக்கிறார். இதற்கெல்லாம் வாத்தியார்கள் மீது என்றாவது மான நஷ்ட வழக்கு போட்டிருப்பானா? நெவர். பள்ளிகள் இருக்கும் வரைக்கும் பெஞ்சுகள் இருக்கும். அதை போல வழக்குகள் இருக்கும் வரைக்கும் பெஞ்சுகளும் இருக்கத்தானே செய்யும். அதற்காக எதற்கெடுத்தாலும் இடிதாங்கியை பெஞ்சு மேல் ஏற்றிவிட்டால் பெஞ்சுகளே மூஞ்சி சுளிக்காதா? பெஞ்சுகளுக்கு இடுப்பு வலி வந்தால் ஜனநாயகத்துக்கும் இடுப்பு வலி வந்து விட்டதாக பொருள் ஆகிவிடும். ஆனால் வள்ளுவர் எனக்கு அன்றைக்கே ஆணை பிறப்பித்து விட்டார். இடிதாங்கியே இடுக்கண் வருங்கால் நகுக என்று சொல்லிவிட்டார். இடுக்கண் வந்தாலும் சரி, புல்லட் கன் வந்தாலும் சரி, இடிதாங்கியின் கண்ணை ஒருவரும் பிடுங்கவே முடியாது. தொண்டை தண்ணி வற்றினாலும் சரி, சித்தராமையா தண்ணி தராமல் தவித்து விட்டாலும் சரி, மிஞ்சிய நீரில் மீத்தேனாய் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இடிதாங்கி என்றும் பொடி வைத்து முழங்கிக் கொண்டே இருப்பான் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.